நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, சென்ற வாரம் டெட் பேப்பர் 1 முடித்தவர்களுக்கு அந்த நியமன தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அந்த சிவி லிஸ்ட்டு. சரிங்களா? அதாவது அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை தான் அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாத வேக்கன்சி பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றனர். அதில் குறிப்பாக பார்த்தோன்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. 2023 ஒரு 6000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்ததாக அப்போது தகவல் வெளியாகி இருந்தது. இப்போது ஒரு 2700 வேக்கண்ட்டுக்கு மட்டுமே அவங்க அந்த சிவி லிஸ்ட் எடுக்க போவதாக அவங்களுக்கு தகவல் பரவிய நிலையில் தற்போது எங்களுக்கு காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். இதில் பார்த்திங்கன்னா மேலும் சிலர் கண்டிப்பாக 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நியமன தேர்வு மூலிமா நாங்கள் தேர்வாகி இருக்கிறோம். அதால் நாங்கள் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாருக்குமே எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பினர் கோரிக்கை வைக்கின்றனர். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அரசாங்கம் மனசு வைக்கும்போது நிச்சயம் கண்டிப்பாக செய்வாங்க. அதால் நம்பிக்கையோடு காத்துருங்க. விரைவில் உண்மையாக சொல்கிற ஒரு நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் தேர்வர்களுக்கு கூறிக்கொள்கிறோம். ஏன்னா பல்வேறு போராட்டங்களை இப்போது சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாங்க, போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு பலனாக நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போது மனநிலையில் உள்ளது. நிச்சயம் நல்ல செய்தி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்போம். அடுத்து பார்த்தோன்னா இந்த இடைநிலை ஆசிரியருக்கான கட் ஆஃப் மார்க்ஸு இது எவ்வளோ வரும் அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில சப்ஸ்கிரைபர் எல்லாம். நண்பர்களே, நிச்சயம் பார்த்திங்கன்னா இப்போ விட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட்டு, அடுத்து டேட் ஆஃப் பர்த்து. சரிங்களா? அடுத்து மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது அவங்க லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது மேலா ஃபீமேலா அல்லது கம்யூனிட்டி எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சரியான ஒரு நல்ல செய்தி நம்ம சொல்ல முடியாது, கரெக்டான சொல்ல முடியாது. சரிங்களா? அதால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து இன்னும் சில நாட்கள் காத்துருங்க. நிச்சயம் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு விட போகிறாங்க. இப்போதைக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அதுதான் விட்டுருக்குறாங்க. இன்னும் வெயிட்டேஜ் மார்க் இருக்குது, கிரேஸ் மார்க் இருக்குது. சரிங்களா? இந்த கிரேஸ் மார்க் எவ்வளோ வரும்னு கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரிங்களா? இப்போ வெயிட்டேஜ் மார்க்குனால் கண்டிப்பாக 2013 முடித்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 5 மதிப்பெண்கள் உள்ளது. சரிங்களா? அடுத்து 2017 3.5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க எந்த வருஷம் முடிச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கை ஆட் பண்ணி தான் அவங்க ஒரு லிஸ்ட்டை விடுவாங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம தெளிவாக எதையுமே சொல்ல முடியும். சரிங்களா? தற்போது சொல்லணும்னு நினச்சோமா கம்யூனிட்டி வைஸாக, சரிங்களா, ஒரு சேஃபான ரிட்டன் மார்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான். அந்த சேஃபான மார்க்ஸ் நாங்களாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு 90 அபோவ் இந்த லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சேஃபான மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம். அதே இடஒதுக்கீட்டு பிரிவினர்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு 80+ இது சேஃபான மார்க்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நான் சொல்கிறது இந்த வெயிட்டேஜ் கிரேஸ் மார்க் இல்லாமல் இந்த மார்க்ஸை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாவது சொன்னால் கூட இப்போ கீழே இருக்கிறவங்க மார்க்கு குறைவாக இருப்பாங்க,
ஆனால் பட் வந்து அவங்க டெட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க 2013 முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 5 மார்க் ஆட் ஆனவுடனே மேலே இருக்கிற அதிக மார்க்கு கீழே போயிடுவாங்க, கீழே இருக்கிற குறைவான மார்க்கு மேலே போயிடுவாங்க. ஸோ அதால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தெளிவாக நம்ம கவர்மெண்ட்டு எப்போ அந்த கிரேஸ் மார்க்கு வெயிட்டேஜ் மார்க்கு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அவங்க ஒரு சிவி லிஸ்ட்டுக்கு வெளியிடுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க கம்யூனிட்டி வைஸாக. சரிங்களா? இப்போ வந்து கம்யூனிட்டி இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, வெறும் ஜென்ரலாக மார்க்ஸு ப்ளஸ் நேமு ரோல் நம்பர் இப்படி தான் இருக்குது. அடுத்த முறை வந்து அவங்க வெளியிடும்போது கண்டிப்பாக கம்யூனிட்டி வைஸாக இந்த கிரேஸ் மார்க் போட்டு வெயிட்டேஜ் மார்க் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தெளிவான லிஸ்ட்டு விடுவாங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். இப்போதைக்கு எஸ்ஜிடியுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 100க்கு மேலே இருந்தால் சேஃபு. சரி, ஒரு 90 இருக்குது, கண்டிப்பாக 90 இருந்தாலும் சேஃபு தான். சார் ஒரு 87 85 இருக்குது, கண்டிப்பாக சேஃபு தான். அப்போ 85லேருந்து அபோவ் சரிங்களா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலை வந்து உறுதி. சரிங்களா? அந்த கம்யூனிட்டி பிரிவினெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 85 அந்த லெவலில் வந்துடுவாங்க. அதால் வந்து இன்னும் சில தினங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்குள்ளே தான் ஆக வேண்டும். அநேகமாக இந்த வாரம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் வந்து சிவி லிஸ்ட்டு இந்த வாரம் வரல. நிச்சயம் அடுத்த வாரம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து தெரிய வருகிறது. எனவே நம்ம அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். இந்த கிரேஸ் மார்க்கு வெயிட்டேஜ் மார்க்கு போட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் சார்பாக அவங்க வந்து அவங்க டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக எவ்வளோ கிரேஸ் மார்க் வந்திருக்கு, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃபு, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்க கொள்ள முடியும். இப்போ எக்ஸ்பெக்டடாக நம்ம சொல்கிறோம், இந்த நம்ம 90 மார்க்ஸு 80 மார்க்ஸ்லாம் என்னன்னா ஒரு எக்ஸ்பெக்டட் தான். சரிங்களா? இது கான்ஃபிடண்ட்டாக இதுதான் வரும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இப்போதைக்கு இருக்கிற ரிட்டன் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி சொல்கிற மார்க்கு தான் இந்த 90 அபோவ். சரிங்களா? அதால் வந்து இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக இதற்கான லிஸ்ட்லாம் வெளியிட போகிறாங்க. நாமளும் பார்த்து தெரிந்து கொள்வோம். அதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து உங்களுக்கும் வந்து இருதலைக்குள்ளி போல் இந்த மனசு இருக்கும், பதபடப்பாக இருப்பீங்க. நிச்சயம் நன்மைக்கே, இந்த வெயிட்டிங் வந்து நன்மைக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு இருங்கள். அரசாங்கமும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக எஸ்சிஜிடி தேர்வானவர்களுக்கு நம்ம சொல்லிக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.